தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தி. சென்னையில் ஆவண தங்கத்தின் விலை சவரனுக்கு 560 ரூபாய் உயர்ந்து 83,000 ரூபாயை தாண்டியிருக்கிறது. தங்க விலை இன்று மட்டும் 2 நாளில் தங்கத்தின் விலையானது உயர்ந்துள்ளது நகைப்பிரியர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. காலையில் 82,880 ரூபாயாக விற்பனையான தங்கம் விலை பிற்பகலில் புதிய உச்சமாக 83,440 ரூபாய்க்கு விற்பனையாகி வருகிறது. தங்கம் விலை இன்று ஒரே நாளில் மட்டும் 2 முறை அதிகரித்திருக்கிறது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 560 ரூபாய் உயர்ந்து 83,440 ரூபாய்க்கு விற்பனையாகி வருகிறது. தங்கம் விலை இன்று ஒரே நாளில் மட்டும் 2 முறை அதிகரித்திருக்கிறது. தற்போது நம்மிடையே நகைக்கடை வியாபாரிகள் சங்கத்திலிருந்து இணைந்திருக்கிறார் சாந்தகுமார் அவர்கள். சார் வணக்கம் சார். தங்கம் விலையானது இன்னைக்கு மட்டும் பாத்தீங்க அப்படின்னா 2 தடவை உயர்ந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 83,000 ரூபாயை தாண்டி இருக்கிறது. இது குறித்து உங்களுடைய முதற்கட்ட பார்வையை பதிவு செய்யலாம் சார். அதாவது தங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளுமே ஒரு உச்சம் வரலாறு காணாத அளவுக்கு விலை இருக்கு. அதப்படி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 83,440 ரூபா ஒரு சவரன் அப்படின்ற இலக்கை நோக்கி போய்கிட்டு இருக்கு. ஹலோ சார். சரி, இது இப்படி ஒரே நாள்ல 2 தடவை தங்கம் விலை உயர்றதுக்கான காரணம் என்ன சார்? இல்ல, சர்வதேச மார்க்கெட்ல ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்கள். அதுவும் புதிதாக பாத்தீங்கன்னா பெடரல் ரிசர்வ் வங்கி தன்னுடைய வட்டி விகிதத்தை குறைச்சிருக்காங்க. அதாவது வைப்பு நிதிக்கான வட்டி விகிதத்தை 0.25% குறைச்சிருக்காங்க. இதனையொட்டி வாடிக்கையாளர்கள் அதன் மீது முதலீடு செய்திருக்கும் வாடிக்கையாளர்கள் அதுல இருந்து வித்ரா பண்ணி இப்ப கோல்டு பக்கம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதனால தங்கத்தின் விலை திடீர்னு இந்த அளவுக்கு விலை உயர்ந்துகிட்டே இருக்கு. இதுக்கு நடுவுல அந்த டாலருடைய ரேட்டும் ரைஸ் ஆயிருக்கு. சார், இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தொடர்ந்து பண்டிகை காலங்கள் அதிகரிச்சிருச்சுன்னே சொல்லலாம். இந்த கட்டத்தில் இந்த மாதிரியான தங்கம் விலை அதிகரிச்சுக்கிட்டே இருந்தால் எல்லாருனாலையுமே தங்கம் ஈஸியாக வாங்கிட முடியாது இல்லையா? ஸோ இனிமேல் வர்ற காலங்களில் தங்கம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா, இல்லை குறையிறதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா சார்? கண்டிப்பா குறையும்ன்றது சின்ன லெவல்ல குறையும், சின்ன கரெக்ஷன் வரும். ஆனா திருப்பி அதுக்கப்புறம் 2 மடங்கா விலை உயர ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி தான் விலை உயர்ந்துகிட்டே போகும். அப்படி பார்த்தா இந்த வருட கடைசிக்குள்ளேயே ஒரு கிராம் 12,500 ரூபாயும் ஒரு சவரன் 1,00,000 ரூபாயின்றது ஒரு சரி, இணைப்பில் கருத்துக்களை பதிவு செய்தமைக்காக நன்றி சார். நன்றி.